ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே சலிப்பு வந்துருத. நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம ரொட்டீனா குழந்தை பருவத்தை தவிர ஒரு உணர்வோடு பொலிவோடு அங்குமிங்கு ஓடிக்கொண்டு எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உடையவன் தான். அப்ப இந்த காலத்துல நம்ம ஆன்மீகத்தை மையப்படுத்த போறோமா, நம்முடைய ஹோல் லைஃபையுமே நம்ம என்ன செய்யறோம்னா ஆன்மீகத்துக்கு செலுத்த போறோமா, அல்லது முழு வாழ்க்கையுமே இந்த புலனின்ப வாழ்க்கையில போய் சிக்க போறோமா, எப்படி நம்முடைய வாழ்க்கையை பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு நெறி நமக்கு தெரியல. உண்மையிலேயே நம்ம நீங்க இன்பம் இருக்கிறது என்றால் இந்த வாழ்க்கை இன்பமானது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அப்படியா இருக்கு, சலிச்சுக்கிடுறோமே. ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே சலிப்பு வந்துடுத, ஒரு விரக்தி வந்துடுத, ஒரு ஒவ்வாமை வந்துடுத, எரிச்சல் வந்துடுத. என்னடா இது, என்ன இப்படி ரெகுலராக நம்ம போயிட்டு இருக்கோம், என்னடா பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எரிச்சல் உணர்வு நமக்கு வந்துகிட்டே இருக்க. இது எப்படி சாத்தியம்? யோசிச்சு பாருங்க. நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம ரொட்டீனா குழந்தை பருவத்தை தவிர நீங்க வளர் இளம் குமர பருவத்துக்கு வரும்போது ஜாலியா இருக்கும். குழந்தை பருவம் நல்லா ஜாலியா இருக்கும். ஏன்னா அதுல உங்களுடைய மைண்டு பாஸ்ட்டுக்கும் போகாது, ஃபியூச்சருக்கும் போகாது. அதுதான் அந்த குழந்தை மகிழ்ச்சி. அப்படி புத்தம் புதிய ஒரு உணர்வோடு பொலிவோடு அங்குமிங்கு ஓடிக்கொண்டு கீழே விழுந்தாலும் அந்த வலியை பொருட்படுத்தாமல் அப்படி எந்திரிச்சு வந்துடுது. திரும்ப என்ன செய்யுது, அழகா விளையாடுது. அது அந்த கனப்பொழுது அந்த குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை டீனேஜ் கிட்ட வரும்போது தாக்குதல்கள், இந்த உலகியல் தாக்குதல்கள், பெற்றோருடைய எதிர்பார்ப்புகள், அல்லது வாழ்க்கையில ஏதோ செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய நிர்பந்தம், இப்படி பல காரணங்களாக அந்த குழந்தை அடுத்தடுத்த ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகுது. அப்போ அந்த குழந்தைகள் என்ன செய்ய ஆரம்பிக்குது, அப்போ இறந்த காலத்தை பற்றி யோசிக்க தொடங்குகிறது, எதிர்காலத்தில் போய் சிக்குது, ப்ரெசண்ட்டை கோட்டை விட்டுறது, ஒரு மாதிரி இறுக்கமாக ஆயிடுறான். அந்த டீனேஜ், அதாவது குழந்தை பருவமும் வளர் இளம் குமர பருவமும், இந்த டீனேஜ் வர குழந்தைகள் நல்லா இருக்கு. டீனேஜுக்கு பிறகும் சில குழந்தைகள் நல்லா வந்துடுது. ஆனால் 25+ வந்தோடனே வேலை கிடைக்கணும், சம்பாதிக்கணும், காசு உற்பத்தி பண்ணணும், வாழணும், கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய பணம் வேண்டி இருக்கிறதா. அப்போ அதை தேடி நகர ஆரம்பிச்சு. அப்புறம் நம்ம இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நேர்மையாக உழைச்சி இருக்கிறவங்க ரொம்ப பைத்தியக்காரங்களாக இந்த உலகத்தில் கருதப்படுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நல்லவன் தேவையா வல்லவன் தேவையான்னா வல்லவன் தான் இன்னைக்கு மதிக்கப்படுகிறான். நல்லவனாக இருக்கிறவன்லாம் மதிக்கப்பட மாட்டான். வல்லமை உடையவன், எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உடையவன் தான் இன்னைக்கு அவனை தான் தூக்கி இந்த உலகம் கொண்டாடுகிறத தவிர ரொம்ப பர்ஃபெக்ட் மேன் சார், ரொம்ப நல்லவன், மனசில் அமைதியானவன், ரொம்ப யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டான் அப்படிங்கிற கேரக்டர் அப்படியா, அப்படின்னா உதவ மாட்டானே, அவனை போக சொல்லு அப்படின்ட்டுவாங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சர்வைவல் பண்ணுறதுங்கிறது ஓரளவு அறத்தோடும் ஓரளவு நேர்மையோடும் இருந்து கொண்டு நம்ம சர்வைவல் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அப்போ இந்த காலத்தில் நம்ம ஆன்மீகத்தை மையப்படுத்த போகிறோமா, அல்லது முழுவதும் இந்த லௌகீக வாழ்க்கையை மையப்படுத்த போகிறோமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ நம்மளுடைய லௌகீக வாழ்க்கையை நமக்கு இவ்வளவு நாள் கற்றுத்தந்த பாடங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு இருக்கு. பிறந்ததுலேருந்து இது வரை, இந்த கனப்பொழுது வரை இந்த உலகியல் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் நம்முடைய நினைவில் இருக்குது. அப்போ இந்த விஷயங்கள் நமக்கு இதே மாதிரி தான் இப்போ ஒரு பங்கு வாழ்ந்திருக்கீங்களா, இந்த பங்கு வாழ்க்கை போல தான் இனி வரக்கூடிய காலங்களும் இந்த உலகியல் வாழ்க்கை இருக்க போகுது. இல்லை ஏதேனும் மாற்றம் அடைஞ்சிருவோம் அப்படின்னு நீங்கள் கற்பனையில் இருக்காதீங்க. லௌகீக வாழ்க்கை எப்படி உங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் இருந்துச்சோ அதே தான் இப்பவும் இருக்க போகுது. ஆனால் உங்களுக்குள் ஒரு அகமாற்றமாகிய ஆன்மீக மாற்றம் ஏற்பட்டால், உங்களுக்குள்ள ஒரு உளவியல் ரீதியான ஆன்மீக உணர்வுகள் மேம்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை வேற ஒரு பரிமாணத்தில் இயங்க தொடங்கும். இந்த ஒரு குழப்படியான வாழ்க்கையிலிருந்து உங்களுக்குள் அகத்தில் விடுதலை பெற தொடங்கி விட்டீர்கள் என்றால் உங்கள் மனதோடு பந்தத்தை நீங்கள் குறைத்து கொண்டு மனதிலிருந்து உங்களை நீங்கள் வேறுபட்டவர்களாகவும் உங்கள் மனதை வேறுபட்டவதாகவும் நீங்கள் பார்க்க தொடங்கின அந்த கனப்பொழுது உங்களுடைய ஆன்மீக மூமெண்ட்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக போக ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை தான் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்தார்கள். அவங்க தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஆன்மீகம் என்பது அவசியம். நீங்கள் அதான் சொல்கிறேன், உங்களுடைய விட்டகுறை தொட்டகுறை ஏதோ ஒரு காரணத்தினால ஆன்மீகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. நீண்ட நாளாக நீங்கள் இதில் பயணிக்கணும். மருந்து சாப்பிடும்போது குரங்க நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்னா அந்த டைமில் கரெக்டாக துல்லியமாக மாத்திரையை பார்த்தோன்னே குரங்கு மூஞ்சி நிற்கும். அது இயற்கை தான். அதே போல் நம்ம ஆன்மீகத்தை முன்னெடுத்து வைக்கும் போது பல சோதனைகள் வரும். மனமானது அமைதியாக ஒருபோதும் விரும்பாது.
மனமானது எப்போதும் சதா காலமும் என்ன செய்யும், நம்மளை இயங்கிக்கிட்டே வச்சிருக்கிறது தான் விரும்பும். நீங்கள் இயக்கத்தை குறைச்சி அமைதியை நெருங்கும் போது மனம் என்ன தந்திரனாலும் செய்யும். அது பேர் தான் மாயை. மனமே மாயை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனம்தான் மாயை. மனம் என்ன செய்யும்னா ஒவ்வொரு விஷயங்களாக போய் உங்கள்கிட்ட எடுத்து காமிச்சிட்டே இருக்கும். நீங்கள் கண்ணை மூடி உட்காரும் போது அப்பந்தான் உட்காருவீங்க. அப்படி உட்காரும் போது உங்களுக்கு நீண்ட நாளாக முடிக்காத விஷயத்தை ஞாபகப்படுத்தி எந்திரிச்சு போக வச்சிரும். நீங்கள் கண்ணை மூடி உட்காரும் போது அப்போ தான் உங்கள் பிள்ளைகள்லாம் ரொம்ப டிவியை சவுண்டாக வைக்கும். எல்லா வேலையும் பண்ணும். அடுத்தவங்க மைண்டை போய் பண்ணும். நீங்கள் நினைக்கிறீங்க தப வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது கொஞ்சம் உறுதியான மன உறுதிப்பாடு இல்லைன்னா கஷ்டம். நமக்கு மன உறுதிப்பாடு தவிர்த்துக்கிட்டே வரும். நம்மளை உடைக்கும். நீயா நானான்னு போட்டு பார்த்துரும். அந்த இடத்துலையும் நீங்கள் பொறுமையாக இருந்தீர்கள் என்றால் மனம் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் உங்களிடம் தோற்றுப்போம். நீங்கள் அதை அடக்க முயற்சி பண்ணீங்கன்னா உந்த பிறவி இல்லை, எந்த பிறவிலையும் அது சாத்தியமே கிடையாது. அடக்கவே முடியாது. மனதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.